சினிமா செட்டினியர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடைய முதலாத்தி படத்தினுடைய டீம் தான் இணைஞ்சிருக்காங்க. எல்லாருக்கும் ஹாய் அண்ட் பெரிய கங்க்ராச்சுலேஷன்ஸ். படம் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கு. அண்ட் நீங்க டைரக்டர் என்னோட நம்ப முடியல ப்ரோ. ஏன்னா அந்த படத்துல பேசப்பட்ட விஷயங்கள் வந்து அப்படி நான் வந்து ஒரு மெச்சூரான ஒரு பர்சன், லைக் ரொம்ப ஏஜான பர்சன், அந்த மாதிரி ஒரு பர்சனாக தான் இந்த மாதிரி ஒரு கதையை ஹேண்டில் பண்ண முடியும்ட்டு ஃபர்ஸ்ட் உங்ககிட்ட இருந்து யாருக்கு எப்படி இந்த ஒரு தாட் எங்கேருந்து வந்தது? இல்லை சொல்கிறது எனக்கு வந்து ரொம்ப தேங்க்ஸ். ரியல் லைஃப்பில் பார்த்து நேரில் அங்கே இருந்த சில இன்சிடென்ட்ஸ் எல்லாம் கொஞ்சம் சேர்த்து இந்த மொமெண்ட்குள்ளே இந்த சினாரியில் இவங்கெல்லாம் இருந்தால் என்ன ஆகுன்றது முக்கால்வாசி எல்லாமே சொந்தக்காரங்க ரியல் லைஃப்பில் பார்த்த கேரக்டர்ஸ் தான். ஸோ அதனால் அப்போ சீன்ஸ் எல்லாம் வந்து ஆட்டோமேட்டிக்காக உங்கள் மைண்டில் இருக்கும். பக்கத்து வீட்டில் பார்த்தது, எதிர் வீட்டில் பார்த்தது, என் வீட்டிலே பார்த்தது. ஸோ நிறைய டைலாக்ஸுமே வந்து சூப்பராக இருந்துச்சு. அண்ட் முக்கியமாக பாராட்டக்கூடிய விஷயம் வந்து கேஸ்டிங் தான். ஏன்னா வந்து பெரிய லெவலில் தெரிஞ்ச ஃபேஸஸ்லாம் ஒரு சில தான் இருக்காங்க, பட் நிறைய நியூ கமர்ஸ் வச்சு அந்த கேரக்டருக்கு ஜஸ்டிஃபை பண்ணியிருக்கீங்க. எங்கேயுமே வந்து ஒரு நியூ கமர் அப்படின்றது வந்து தெரியல. அந்த வில்லேஜில் இருக்கக்கூடிய ஒரு பர்சன், அந்த வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு பர்சன், அப்படி தான் எனக்கு வந்து தோணுச்சு. அந்த கேஸ்டிங் எப்படி செலக்ட் பண்ணீங்க? இன்டர்வியூவில் சொன்னாங்க ஹீரோ ஹீரோயினுக்கு அப்புறம் இந்த படத்துக்கு முக்கியமான கேரக்டர்னு சொல்லலாம். எல்லாமே இந்த இதில் வந்துட்டு அப்படின்றத மற்ற எல்லாருமே அப்கமிங்கில் இருக்கிறவங்க டெபியூன்னு சொல்ல மாட்டாங்க. ஆமாம், அவங்க ப்ராஜெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படி இருந்தாலும் அவரும் ஆடிஷன் கொடுத்தாரு, இவங்களும் ஆடிஷன் கொடுத்தாங்க. ஸோ காஸ்ட் மெயினாக நம்ம ரியல் லைஃப்பில் பார்த்தவங்கன்றதுனால அவங்களோட ரிசம்பிளன்ஸ் முடிஞ்சளவு கொண்டு வராங்களா. இந்த கேரக்டர் எங்கள் அக்கா தான், அவளுடைய சொந்தக்காரங்க, அவளோட ஏதாச்சும் ஒரு மூமெண்ட் ஒன்று வருதா அப்படின்னு. அவர் பண்ண கேரக்டர் வந்து எங்கள் ஃபங்க்ஷனில் ஃபேமிலி ஃபங்க்ஷனில் எந்த ஒரு இது இருந்தாலும் ஒரு கேரக்டர் மட்டும் மொத்தத்தையும் தோலை தூக்கி சுற்றிட்டு இருக்கும். அதுக்கு வந்து மோட்டிவ் இருக்காது. எல்லாம் சந்தோஷமாக இருக்காங்களா, இங்கெல்லாம் அந்த சாப்பிட்டாங்களா, இது பண்ணிட்டாங்களா, அது நேச்சுரலாகவே அவர்கிட்ட இருக்கும். ஒரு விஷயத்த ஹோல்ட் பண்ணி கொண்டு போகிறது இருக்குல்ல, ஒரு அங்கே இருக்கிற பேக் டு த கேமரா வந்தாலும் சரி, எல்லா இடத்துலையும் அதை கொண்டு போயிட்டு இருப்போம். அது நேச்சுரலாகவே அவங்கள்ட்ட இருந்துச்சு. அண்ட் ஆப்வியஸாக அவங்க வந்து ஜோன் ரைட்டிங்கில் எங்கேயோ பாத்தீங்கல்ல, இதுதான் படத்துல வேணும். படம் ஒரு போக்குல போயிட்டு இருக்கு, அது ஒரு போக்குல போயிட்டு இருக்கும். ஸோ அந்த கேரக்டர் நல்லா பண்ணாங்க. அண்ட் அவருதும் ரியல் லைஃப்ல பார்த்த கேரக்டர் தான். ஹீரோன்றதை தாண்டி படத்தோடைய லீடு மட்டும் ஹீரோ கிடையாது, தனக்குன்னு ஒரு ஸ்டாண்ட் எடுத்து அதை ஸ்ட்ராங்கா நிக்கிறோன்னு ஒரு வகையில ஹீரோ தான். ஸோ அது அவர்கிட்ட நேச்சுரலா இருந்துச்சு. ஸோ அதனால யூத்க்கு அப்புறம் வந்து உங்களுடைய படம் வந்து ரிலீஸ் ஆகுது. யூத்தோட ரெஸ்பான்ஸ் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இன்னைக்கு தமிழ்நாட்டு இளைஞர்களுடைய ஒரு கஷ்டவே நீங்கள் மாறி இருக்கீங்க. அண்ட் உங்ககிட்ட இருந்து இந்த மாதிரியான ஒரு ஸ்டோரி எப்படி மேம் எதிர்பார்த்தீங்க? ஐ மீன் சொல்லும் போது எப்படி இருந்துச்சு உங்களுக்கு? இல்லை, ஆக்சுவலி ஆடிஷன் போகும்போது ராஜா சீன் பை சீன்ஸாக சொன்னேன். அந்த சீன் என்னோட மட்டும் இல்லை, ரிஷியானோட சீன்ஸ் இருந்துச்சு, சுமித்ராவோட, வர்ஷினியோட, கார்த்திகோட, அப்துல்லா எல்லா சீன்ஸும் இருந்துச்சு. ஸோ சீன்ஸாகவே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. ஸோ ஆடிஷன் பண்ணி முடிச்சுட்டு நான் ஆக்சுவலி வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன் இந்த படத்துக்கு கால் பண்ணுறதுக்கு, செலக்ட் ஆகிட்டேன்னு சொல்கிறது கேட்குறதுக்கு. ஸோ எனக்கு சீன்ஸாகவே ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அப்புறம் இதோட ஹோல் ஐடியா வந்துட்டு இப்படிப்பட்ட படங்கள் வரணும் அந்த மாதிரி, அதை நான் எக்ஸ்பெக்ட் பண்ணேன். அந்த மாதிரி படத்தோட பார்ட் ஆகுது. ஸோ அதனால யூத்ல வரும்போது அந்த இடத்துல நீங்க வந்து பிடி சார் அப்படின்னு கத்திருப்பீங்க. அது வந்து பரவலா பேசுறது சொல்லணுமா? அது மாட்டி விட்டாரு. அது இல்லை 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 வேண்டாங்க. உங்களுடைய ஃபாலோவர்ஸ், உங்களுடைய ஃபேன்ஸோட ஒரு விருப்பமா இருக்குது. இல்லை இல்லை, ஆக்சுவலி அதுக்கு எந்த பாதியிட பண்ண எனக்காக. ஸோ வேணாம். அதே மாதிரி இந்த படத்துலையுமே வந்து கிளைமேக்ஸ் முன்னாடி ஒரு போர்ஷன்ல நீங்க கத்திருக்கீங்க. அது பண்ணுமா? இல்ல, ஐ மீன் அந்த எமோஷன் எங்க இருந்து வந்து யார் நினைச்சு கத்துனீங்க? லைக் அது ஒரு எமோஷனா நம்ம இருந்தா மட்டும்தான் அந்த அளவுக்கு நம்ம ஆக்டிங் பண்ண முடியும் அப்படின்னும் போது அவருக்கு இன்டர்வியூ முன்னாடி சொல்லியிருந்தா என்ன நினைச்சா வந்து கத்துனாங்க. இல்லை, ஆக்சுவலி அதுக்கு தேங்க்ஸ் நான் ராஜாவுக்கு தான் சொல்லணும். ஏன்னா எப்படி எனக்கு நானாச்சும் ஒரு தடவை தான் பண்ணேன், எனக்கு காட்டுறதுக்காகவும் அவன் வந்துட்டு ஒரு 10 வாட்டி அப்படி பண்ணிகிட்டே இருந்தேன் செட்டில். ஸோ அவ்வளோ டெடிக்கேட்டிவாக ஒருத்தர் இருக்கிறது பார்க்கும்போதே நம்மளுக்கு வந்துட்டு அந்த ஒரு இன்ஸ்பயர் பண்ணி பண்ண முடியும். ஸோ அந்த ஒரு தேங்க்ஸ் ராஜாவுக்கு தான் சொல்லணும். ஸோ அந்த ஒரு மூட் ஃபஸ்ட்லேருந்தே சொல்லிகிட்டே இருப்பாங்க. ஸோ ஃபஸ்ட்டில் ஆடிஷனுக்கு அப்புறம் அந்த பர்டிகுலர் சீன்ஸ் மட்டும் ரெஃபரன்ஸ் வீடியோ எல்லாமே அனுப்பிட்டே இருந்தாங்க. ஸோ அதுக்கு ராஜாவுக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும். ஆமா ஆமா, சொல்லில கத்தே காமிச்சாங்க ஒரு 10 வாட்டி. கத்துங்க கத்துங்க. ஆக்சுவலி நான் பண்ணதை விட பெட்டரா இருக்கும். நான் ரொம்ப அவங்க வியந்து அதுக்கு முன்னாடி ஓகே நடிச்சாங்க, நல்லா பண்ணாங்க, பட் அந்த ஒரு சீன் வந்து ஒரு பிரேக் ஆகி அல்ற ஒரு மூமெண்ட் இருக்குல்ல,
நான் வந்து பிஆர்ஓ சார் வந்து மியூசியம் மாதிரி ஸ்டூடியோவை ஜூம் மாதிரி ஆகி போன இன்டர்வியூல முட்டை சவுண்ட் சொன்னாரு. இப்போ எல்லாம் கத்தனா நான் பாட்டு கொஞ்சம் ஏதோ இன்டர்வியூ கேட்டீங்க இடம் கொடுத்தேன்னு விட்டா என்னமா பண்றீங்கன்னு சொல்லிட்டு ஆக்சுவலி நான் அதை விட பெட்டரா இருக்கும் இவங்க பண்றது. படம் இதுவாகி சக்சஸ் ஆனா ஆர்ஜே பாலாஜி கத்துனால அந்த மாதிரி அது மாதிரி கத்து தியேட்டர்ல நாளைக்கு பார்க்க முடியும். ஓகே சூப்பர் சார். அதே மாதிரி உங்களுடைய அந்த ஸ்லாங்க்கு ஒரு பெரிய ஃபேன் சார். அது எப்படி சார் பிடிக்கிறீங்க எனக்கு இது? இந்த படத்துலயுமே அந்த மாதிரியான ஒரு ஸ்லாங்ல வந்து ஆமா அது ஆக்சுவலா வந்து என்னோட சொந்த ஊர் வந்து திருநெல்வேலி தான். பட் ஆனா பிறந்தது தாண்டி இங்க வந்து செட்டில் ஆகி ஆயிருக்கு. பட் அது நம்ம ஊரோட டச் இருந்துகிட்டே இருக்கும்ல. அண்ட் அது என்னமோ அந்த படத்துல இந்த மாதிரி வாய்ப்பு கிடைக்கும் போது பேசும்போது எனக்கு அது ஒரு மாதிரி ஒரு ஃபீல் எக்ஸ்போம் மாதிரி ஒரு ஃபீல். ஸோ அது மாவட்டமாவே கரெக்டா இருந்தது. அவரு நான் ஸ்லாங்க்கு மற்ற எல்லாருக்கும் இது கொடுப்பேன். அவர் அதை ஈஸியாக ஈஸி கேஷுவலாக சொல்லுவேன். அது ஆக்சுவலாக என்னன்னா மற்றவங்களுக்கு நான் அது காம்ப்ளிமெண்டாக கொடுக்க விரும்புகிறேன். ஏன்னா நான் வந்து எனக்கு அட்லீஸ்ட் நாங்கள் ஊரை விட்டு வந்தாலும் எங்கள் ஊரில் எங்கள் வீட்டுக்குள்ளே பேசுகிற பாஷை வந்து அதுதான் இருக்கு வைக்கி அப்படிங்கிற மாதிரி தான் பேசுவோம். பட் அதை வந்து கான்சியஸாக ஃபாலோ பண்ணது. ஏன்னா அனிஷ்மா வந்து அவர் தான் டப் பண்ணாங்க, ரிஷி பேசினாப்புல இருக்கிற எல்லாருமே பக்ஸன் எல்லாருமே வந்து அதை கரெக்டாக ஃபாலோ பண்ணி ஒரு அளவுக்கு பிடிக்க ட்ரை பண்ணது வந்து செம மேட்டர். டைலாக் ஞாபகம் வச்சுக்கிறது அதுவே ஒரு டஃப்பான விஷயம் தான். பெர்ஃபார்ம் பண்ணணும் ஸ்க்ரீன் இதில் வந்து இந்த வார்த்தைக்கு நம்ம வழக்கமாக 1000 ரூபா சொல்கிற வார்த்தையை மாற்றி சொல்லணுன்றது ஒரு கஷ்டமான விஷயம் தான். அது எல்லாருமே பண்ணியிருந்தாங்க. அது கரெக்டாக ஃபுல்லாக சொன்னாங்க. இன்னொரு எனக்கு நீங்கள் காம்ப்ளிமெண்ட் பண்ணால் அது வந்து அது நியாயமாக இருக்குன்னு தெரியல. மற்றவங்க தான் வந்து அதை ஃபுல்லாக பண்ணுறது. ஓகே சூப்பர் சார். அண்ட் அவங்க ஹீரோ ஹீரோயின் ஒரு பக்கம் லவ் ட்ராக் போனால இந்த இன்டர்வியூல சொல்றேன் பல பேர் ஜோன் அவுட் ஆயிடுவாங்க. எல்லாம் சாப்பிட்டு சாரி சார் சொல்லுங்க. ஆக்சுவலி ரிஷி இருந்திருக்கணும். அதான் பீக் ஜோன் வந்துட்டார் 100 ஆயிடுச்சு சார் வந்துட்டார். ஹீரோ ஹீரோயின் ஒரு பக்கம் வந்து லவ் ட்ராக் போயிடுச்சு. அவங்க ரெண்டு பேருக்குமே ஒரு சைலண்டான ஒரு ட்ராக் ஒன்று உள்ள போயிட்டு இருக்கும். அண்ட் அதுவுமே வந்து கேஸ்டிசம் அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து உங்களை வச்சு தான் அந்த இதில் வந்து அவர் சொல்லியிருப்பாரு. அப்படின்னும் போது இந்த கேரக்டர் கேட்கும் உங்களுக்கு எப்படி இருந்துச்சு ஃபர்ஸ்ட் டைம்? அவரோட கேரக்டர் கூடவே இல்லை. ஆமாம் இருக்கு. ஆக்சுவலாக என்னென்னா அதான் போன இன்டர்வியூவில் பேசின மாதிரி இங்கே இருக்க எல்லாருமே அவங்கவுங்க கேரக்டருக்கு ஆடிஷன் பண்ணாங்க. நான் ஒரு 4 கேரக்டருக்கு ஆடிஷன் பண்ணேன். 4 கேரக்டரில் பண்ணி ஃபில்டராகி கடைசியில் தான் கருப்புன்ற ஒரு கேரக்டருக்கு நான் வந்தேன். அந்த கேஸ்டிசம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இங்கே அதை பற்றி வந்துட்டு அதாவது இந்த வாழைப்பழத்தில் ஊசி ஏற்றுற மாதிரி ஒரு விஷயம் பண்ணுவாங்கல்ல, அதை வந்துட்டு நீட்டாக அவர் பண்ணியிருக்காரு இந்த படத்தில். அதாவது அது சொல்கிற ஒரு விஷயம் அது மக்கள் அக்செப்ட் பண்ணிக்கிற மாதிரியும் இருக்கணும், அதே நேரத்தில் அது ரொம்ப ஒரு ஹார்ஷாகவும் அது இருக்கக்கூடாதுன்ற விஷயத்த கரெக்டாக ஹேண்டில் பண்ணியிருந்தாரு. எனக்குமே இது ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸ் தான். ஷார்ட் ஃபிலிம்ஸ் அதெல்லாம் பண்ணியிருக்கேன். எனக்கு அதெல்லாம் தாண்டி அதில் சும்மா இந்த ராம்காம் அங்கே போயிட்டு அந்த பொண்ணை பார்க்குறது அப்படி இல்லாமல் ஒரு இந்த சொல்லாத ஒரு காதல்னு ஒன்று இருக்கும் இல்லையா, அவங்க பேசவே மாட்டாங்க ஆனால் அங்கே ஒரு லவ் இருக்குன்னு, அந்த ஒரு விஷயத்த ராஜாயா சூப்பராக அதில் பண்ணியிருந்தாரு. பேசவே மாட்டீங்க பட் ஆனா அவங்க ரெண்டு பேருக்கு லவ் வந்து ஆமா புரிய வைக்கிற அளவுக்கு வந்து அந்த அது ஆல் கிரெடிட்ஸ் கோஸ் டு ராஜாயா ஒன்லி. இங்க போனா அங்கிட்டு திருப்பதி எது கேட்டாலும். ஏன்னா நாங்கள் இங்கே அது ஏன்னா இங்கே இருக்கிற ஈச் அண்ட் எவ்ரி ஆர்டிஸ்ட், நீங்கள் 28 ஆர்டிஸ்ட் எல்லாருமே நின்னது அந்த ஒரு மனுஷனுக்காக தான். ஸோ ஆமாம். நிறைய படங்கள்ல வந்து பார்த்துருப்போம், கேரக்டர் ஆர்டிஸ்டா வந்து பார்த்துப்போம், ரகடா வந்து பார்த்துருப்போம். இந்த படத்தை பார்க்கும்போது அப்படியே ஆப்போசிட்டா வந்து ஒரு கேரக்டர் ரொம்ப சட்டிலா எந்த இடத்துல என்ன எமோஷன்ஸை வெளிப்படுத்தும் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் டைம் அவர் நீங்க தான் பண்ண போறீங்க, நீங்க தான் வந்து லீடு அப்படின்னு சொல்லும் போது எப்படி இருந்துச்சு அந்த மூமெண்ட்? இது லைக் ஸ்கிரிப்டா ரெடி ஆகி ஃபைனலாக வந்து அப்ரோச் பண்ண போனோம். முன்னாடிலேருந்து எங்களுக்கு ஒரு 6 வருஷம் ட்ராவல் இருக்குது. ஸோ நான் கேதட்டின் படத்தில் நடிக்கும் போது ஒரு ஏடி. ஸோ அப்போ வந்து எனக்கு ஷார்ட் ஃபில்மாக எனக்கு வந்து பிச் பண்ணாப்புல 2-3 பிச் பண்ணாப்புல. ஸோ அதில் இந்த லைன் எனக்கு வந்து ரொம்ப இதுதான் மனுஷங்க வாழ்ற மாதிரி இருக்கு. ஸோ அது ஏன் அவ்வளோ டார்க் அப்படிங்கும்போது சடனாக இந்த மாதிரி ஒரு விஷயம் கொண்டு வந்தான். இது சூப்பராக இருக்குடா, அது என்னமோ தெரியல, இது பெருசாக பண்ணால் நல்லாயிருக்கும், பெரிய படமாக கன்வெர்ட் பண்ண முடியுமா. ஃபர்ஸ்ட் அவனுக்குமே ஒரு டவுட் இருந்துச்சு. பட் ஆனால் போக போக சரி அதை வந்து அவன் ரெடி பண்ண அது நல்லா இன்னைக்கு நீங்கள் பார்த்த படம் வந்து ஷேப்பை ஆச்சு. ஸோ எனக்கு அங்கேருந்தே இருக்கிறதுனால எனக்கு லைன் கூட சொல்ல மாட்டேன், ஐடியாலேருந்து
நம்ம இந்த கதையெல்லாம் ஓகே. இந்த டைட்டில் சொல்லும்போது எப்படி இருந்துச்சு உங்களுக்கு? ஷாக்கா இருந்துச்சா? இல்ல 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 நான் இல்லையா? ரொம்ப விரும்பின டைட்டில் தான் அது. நான் ரொம்ப ஒத்த காலில் நின்ற டைட்டில். ஏன்னா படத்தோட கதையே வந்து மொதராத்திரி கல்யாணம், மொதராத்திரி இப்போ சுத்தின இதுதான். படம் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும். இப்போ மொதராத்திரிங்கும் போது இப்போ ஒரு பெர்ஸ்பெக்டிவ் வருது இல்லையா? ஆக்சுவலா படத்தை பார்க்கும்போது உங்களுக்கு அப்படி நீங்க பாத்தீங்கல்ல உங்களுக்கு இல்ல எனக்கு தெரியல. பட் ஆனா ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷனா பாக்கும்போது ஒரு ஃபேமிலியா பாக்கும்போது ஒரு ஒரு சின்ன ஒரு இது இருக்கும்ல, அதுக்காக ஃபேமிலி வர்றதே முதலாதிக்கு அப்புறம் தான் ஃபேமிலி உருவாகிறது. ஸோ இதை வந்து இப்போ பிரேக் பண்ணுறதுக்காக தான் இது பேசுறது போகிறது எல்லாமே. ஸோ மொதராத்திரிங்கிற டைட்டில் வந்து ஏன்னா படத்தோட கதை அதை சுற்றி நடக்கும். பட் 100% வந்து இதில் வந்து நான் ரொம்ப கான்ஃபிடென்ட்டாகவே சொல்லுவேன். இப்போ குழந்தைங்களை நீங்கள் கூப்பிட்டு வரலாம், பெரியவங்களை கூப்பிட்டு வரலாம், லேடிஸு பெரியவங்க ஃபேமிலியாக பார்க்குறது படம். ஒரு இடத்துல கூட முகம் சொல்லிக்கிற மாதிரி ஒரு ஃப்ரேம் கூட கிடையாது. இல்ல 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 நான் பாத்துறேன். இல்ல அவ்வளவுதான். சாட்சி சாட்சி வேற இருக்கு. ஆமா. வல்காரிட்டியுமே இல்ல படத்துல. Thank you. ஃப்ராங்க் அண்ட் மேம் உங்க ரோலுமே ரொம்ப சட்டிலா ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. ஸோ நீ குட்டி குட்டி ரோல்ஸை வந்து பண்ணிருக்கீங்க. இதுல கொஞ்சம் எக்ஸ்டர்னலா ஒரு ரோல் அப்படின்னும் போது உங்களுக்கு எப்படி இருந்துச்சு எக்ஸ்பீரியன்ஸ் ஒர்க்கிங் வித் இவங்க கோஸ்டார் ஒர்க் பண்ணும்போது எப்படி இருக்கு? இது வந்து ஒரு மாதிரி ரொம்ப க்ளோஸ் ஸ்டார் அப்படிலாம் வந்து சொல்லும்போது ஒரு மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் ஸ்டாராவே ஃபீல் ஆகல. அந்த மாதிரி தான் எனக்கு ஒரு மாதிரி இவங்கலாம் ஸ்டாரே இல்ல. அந்த மாதிரி ஒரு மாதிரி இப்போ அனிஷ்மா வந்து அந்த ஃபர்ஸ்ட் டே பார்க்கும்போது எனக்கு வந்து இவங்க நடிக்கிறாங்கன்னு சொல்லும் போது அவங்க வந்து ஒரு இதுக்கு முன்னாடி ஒரு பெரிய படங்கள் பண்ணியிருக்காங்க அப்படின்ற ஒரு இது. அப்ப நமக்கு தெரியல பெரிய ஹீரோயின் இருப்பாங்க அவங்க நடிக்கிறாங்க அந்த மாதிரி ஒரு ஒரு தாட்ல இருந்தது. ஆனா ஃப்ரம் த ஃபர்ஸ்ட் டேல இருந்தே பயங்கர ஜோவெலா இப்போ வந்து எல்லாருமே ஒரு ஃப்ரெண்ட்ஸா தான் ஒரு மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியா தான் எல்லாருமே சேர்ந்து நாங்கள் வந்து பண்ணோம். ஸோ எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நான் நிறைய படத்தில் சின்ன சின்ன ரோல்ஸ் பண்ணியிருக்கேன். ரொம்ப குட்டி 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 மைண்டாக நிறைய படத்தில் பண்ணியிருக்கேன். பட் எக்ஸ்பீரியன்ஸ் தான் நான் நடிச்சதும் சரி இங்கே வேலை பார்த்ததும் சரி எனக்கு வந்து நான் இது நிறைய வாட்டி டேரக்டர்கிட்டே சொல்லியிருக்கேன். இங்கே வந்து எல்லாருமே வேலை பார்க்குறாங்க அப்படின்ற ஒரு ஃபீல் இருந்தது. எல்லாருமே ஈச் அண்ட் எவ்ரி ஒன் ஆர்டிஸ்டாக இருக்கட்டும், ஏடிஸ் இருக்கட்டும், எல்லாருமே கேமரா பேக்கில் ஒர்க் பண்ணுறவங்க எல்லாருமே ஈச் அண்ட் எவ்ரி ஒன் வந்து அது வேலை பார்க்குறாங்க அப்படின்னு தெரிஞ்சுட்டே இருந்தது. வேலை பார்க்குறாங்க, எல்லாரும் வேலை பார்க்குறாங்க, வேலை பார்க்க அலர்ட்டாக இருக்காங்க, வேலை பார்க்கறதுலயே காட்டுற மாதிரியே இருந்தாங்க. சே, அப்படிதான் நீங்க சொல்றீங்க. இல்ல 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 எல்லாருமே அவங்களோட ஒரு ஃபுல் இதை கொடுத்துட்டே இருந்தாங்க. அந்த மாதிரி இருந்தது. அப்படி இருந்தது. சூப்பர். அண்ட் ப்ரோ தனியா என்ன சிரிச்சிட்டு இல்ல இருக்கீங்க? அங்க ஏதோ போயிட்டு குழந்தை இருக்கு. சீரியஸாக பேசும்போது இது வர மாட்டாங்க போயிட்டு அவங்க ஏதோ போயிட்டு இருக்கு. என்ன பேசுறீங்க? ஏன் இங்கே தான் நான் நவரவே இல்லை. என்ன பேசணும் நான்? நீங்க சொல்லுங்க, நீங்க தான் பேசுனீங்க. எதுக்கு சிரிச்சிட்டு இருக்கீங்க? ஏன் பேசுனீங்க? மிஸ் கேட்குறேன். என்ன பேசுனீங்க? எதுவுமே பேசல நாங்க. அமிதா மாதிரி இப்படி சிரிச்சிட்டு சொல்றதுக்கு இருக்கீங்க. சிரிச்சிட்டு இருந்தோம். எனக்கு புரியல. ரியாக்ட் பண்ணக்கூடாது. அது கூட சீரியஸா சொல்லிட்டு இருக்கேன். உங்களுக்கு புரியுதா எவ்வளோ ஸ்ட்ரிக்டான ஆக்டர்னு தெரியுதா இப்போ? இப்பவே இப்படி கோபப்படுறாருன்னா செட்ஸ்ல பிராண்டிங் ஆக்டருக்கு தெரியுதா? கோவக்கார இயக்குனர். அவ்வளவுதான், இல்ல முடிஞ்சுச்சு. இல்ல பட் அது ரீசனபிளா இருக்கும். பிரலாரம் சொல்லிவிட்டு இப்போ என்ன போய் போய் அண்ட் அதே மாதிரி போய் இந்த படத்துல வந்து ஒரு கோயிலும் ஒரு கிணறும் வந்து நீங்க காமிச்சிருக்கீங்க. அது ஏதாவது குறியீடு இருக்குல்ல? ஏன் பர்பஸ்ஃபுல்லா அது ஏதோ ஒரு சொல்றதுக்காக நீங்க வச்ச மாதிரி இருக்காது. எனக்கு அப்படி தோணுது. ஏதாவது பின்னாடி ஸ்டோரி ஏதாவது இருக்கா? பார்த்துட்டு அதுதான் அது லைக் இப்போ ஒரு ஒரு டைரக்டர்ஸ்க்கும் ஒரு ட்ரேட்மார்க்கா ஒரு இப்போ ரஞ்சித் சார் படங்கள்லாம் ஒரு சில ஸ்டாச்சுஸ் இந்த மாதிரி விஷயங்கள் இருந்திருக்கு. மாரி செல்வராஜ் படங்கள் அப்படி இருக்கும். ஸோ அந்த மாதிரி வந்து இந்த கோயிலும் அடுத்த படத்துல கிணறும் இது ராஜா படம். அந்த மாதிரி ஒரு ட்ரேட்மார்க்கா வச்சிங்களா எப்படின்னு கேட்குறேன். இல்ல அதுக்குன்னு இல்லை. எனக்கு இந்த இந்த கதை எழுதும்போது என்னன்னா இந்த ஒரு கதை வந்து இந்த ஒரு கல்யாணம் வந்துட்டு அந்த சொந்த ரெண்டு வீடு மாப்பிள்ளை வீடு பொண்ணு வீடு மட்டுமே அதனால எஃபெக்ட் ஆகக்கூடாது. வேற வெளியே இருந்து சில பேர் இருக்கணுன்றதுனால தான் இப்போ அவர் கேரக்டரோ இது பண்ணுறது. இப்போ எனக்கு நான் இந்த இந்த சொல்கிறேன். நான் வந்து ஒரு 3 புக்கு சொல்கிறேன். ஓகே. ஐயப்படாத தமிழகம், சாமிகளின் பிறப்பும் இறப்பும், தெய்வம் என்பது சொல்கிறேன். தோப்பான்னு சொல்லிட்டு ஒரு ரைட்டர் இருக்காரு. அவரோட அந்த 3 புக்கு படிச்சு இப்போ நிறைய புக் படிச்சிருக்கேன். அந்த 3 புக்கும் பெரிய தாக்கமாக இருந்துச்சு. இப்போது அதுலேருந்து சாமின்ற ஒரு மேட்ரு வரும்போது நாங்கள் இங்கே இது எல்லாமே ஜஸ்ட்டு ஒரு விஷயமா நடக்கலை. ஏதோ ஒன்று இதெல்லாம் நடக்குது. அது எனக்கு அந்த லேயர் எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. அது நான் வந்து வேற இப்போ தெரிஞ்ச சாமியோ ஏதோ ஒன்று அந்த கிணறு மேட்ரோ அந்த மணி மேட்ரோ அதெல்லாம் இருக்குல்ல, அது
ஊர் பக்கம் போனீங்கன்னா ஒரு பூசாரி கேரக்டர் பார்க்கலாம். அந்த பூசாரி கேரக்டர்லேருந்து ரிவைஸில் ஒர்க் பண்ணது அது எல்லாமே. எங்கள் அப்பாவோட ஃப்ரெண்ட் ஒருத்தர் இருக்காரு, அவரை பார்க்கும்போது அவர் வந்துட்டு இந்த மாதிரி தான் அவர்கிட்ட கேட்போம், நீ ஏன் கோயிலே கதையும் கிடக்கு அப்படின்னா, நான் இல்லாட்டி சாமி யார் பார்த்துப்பா அப்படின்னு. சாமி எல்லாத்தையும் நான் இல்லாட்டி சாமி யார் பார்த்துப்பான்ற அந்த கேரக்டர் எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. ஸோ அங்கேருந்து ஒர்க் பண்ணது தான் அது. அது உங்களுக்கு அவர் சொல்லுவார்ல, அந்த டைலாக் ஒன்று வரும், பணக்கார சாமினா வரிசையில் வரைஞ்சிட்டு நிற்பானுங்க, ஏழை சாமினா இலக்காரன்னு சொல்லுவாங்க. அது சொல்லணும்னு நினைச்சேன். அதுதான் மொத்தமாக. மற்ற கேரக்டர்ஸுமே பக் சாரா இருக்கட்டும், வெங்கடேஷ் சாரா இருக்கட்டும், சேத்தன் சாரா இருக்கட்டும், எல்லாருக்குமே அவங்களுக்கான ரோலை வந்து சூப்பரா பண்ணிருக்கேன். ஏன்னா வெங்கடேஷ் சார்லாம் வந்து நம்ம அங்காடி தெருலாம் பார்த்து பயந்தோம், என்ன இந்த மாதிரி பண்றாரு அப்படின்ட்டு. பட் இதுல வந்து அப்படியே ஆப்போசிட்டா இருக்கு. எப்படி, ஏன்னா அந்த மாதிரி ஒரு கேரக்டர் நடிச்ச ஒரு பர்சனை இந்த மாதிரி ஒரு கேரக்டர் கொடுக்கலாம் அப்படின்ற தாட்டே வச்சு எப்படி வந்தது? அவர் ரியல் லைஃப்ல அப்படிதான் இருக்கும். ரியல்ல பாத்தீங்கன்னா ரொம்ப சைலண்டா சட்டிலா கொஞ்சம் அந்த மாதிரி தான் இருப்பார். அவர் கியூட்டா தான் பேசிட்டு இருப்பார். ஸோ இந்த கேரக்டர் ஆடிஷன் இது கதை சொல்லும் போதுலேருந்தே அவர் ஓகே சொன்னார். தென் அவர் உள்ள வந்ததுக்கப்புறம் அவருடைய இன்புட் நிறையா இருந்துச்சு. ஏன்னா அவ்வளோ கமர்ஷியல் ஹிட் கொடுத்துருக்காரு. சிம்பு சாருக்கு அவ்வளோ ஹிட், விஜய் சார் அவ்வளோ ஹிட்லாம் கொடுத்துருக்காரு. அவர் இங்கே வந்துட்டு சின்ன சின்ன விஷயம்லாம் வந்துட்டு ஹியூமராக ட்ரை பண்ணது எல்லாமே அவரோட இது இருக்கு. அண்ட் வில்லனிக்காவே பார்த்துட்டோம்ல, அப்படி மாற்றலான்றதும் ஒரு கான்சியஸாக இருக்கு. அதுவுமே வந்து ஒரு புதுசான எக்ஸ்பீரியன்ஸ். இந்த கேரக்டர் நம்ம இப்படி தான், அதே மாதிரி சேத்தன் சார் அவர் நடிக்கிறதுல போலீஸ் டாக்டர் இப்படி தான் வந்து இல்லை டக்குன்னு பூசாரிடும் போது அதுவே வந்து ஒரு என்கேஜ்மெண்ட்டாக வந்து இருக்கு. அந்த மாதிரி தான் ஒரு கேரக்டருக்கான அந்த ஒரு கேரக்டரைசேஷனுமே டிஃப்ரெண்ட்டாக வந்து இருந்துச்சு. அதுதான் அது வந்து யோசிச்சிருந்தீங்களா, இல்லை வந்து எப்படி வந்து லைக் யோசிக்கும் போதே வந்து இந்த கேரக்டர் இவங்க தான் பண்ணணும் அப்படின்னு இருந்துச்சா? இந்த கேரக்டர் பண்ணணும்னு ஒரு மருது மட்டும்தான், மருநாயகன்ற கேரக்டர் மட்டும்தான் அவர் மட்டும். மற்ற எல்லா கேரக்டரும் ஃபஸ்ட்டு ஒரு ஆப்ஷன்ஸ் வரும், டாப்பில் இவங்க இருப்பாங்க, அப்புறம் சில சமயம் வேறு விஷயங்கள் போயிட்டு வரும் அப்படின்ற மாதிரி தான் வந்துச்சு. எல்லாருக்குமே கதை சொல்லி அவங்க ஓகே சொல்லி சில பேர் லுக் டெஸ்ட்லாம் பார்த்துட்டு ஆடிஷன்ஸ் தான், இவங்களுக்குமே ஆடிஷன்ஸ். ஸோ அப்படி தான் எல்லாருமே ஆடிஷன்ஸ் வச்சு தான் வந்து செலக்ட் பண்ணீங்க. ஸோ இவங்க எல்லாருமே வந்து ஐ மீன் ரிஜெக்ட் ஆன பர்சன்ஸும் வந்து நிறைய பேர் இருக்காங்க. அந்த மாதிரி தான் சீனியர் ஆர்டிஸ்ட் அந்த மாதிரி ரிஜெக்ட்னு சொல்ல மாட்டேன். என்னன்னா அவங்க இப்போ வெறும் இப்போ நம்ம பிப்ரவரி மாதம் ஷூட் பண்ணுறோம் அப்படின்னா பிப்ரவரியிலேருந்து இந்த படம் ஷூட்டிங் ஒரு மே வரைக்கும் போச்சு, பிரேக் அவுட். அப்போ எல்லாத்துலேயுமே இவங்க அவைலபிளாக இருப்பாங்களா? அண்ட் தாண்டி கமர்ஷியல்ஸ், ஃபினான்ஷியல்ஸ் ஒரு விஷயம் இருக்குது. அண்ட் அதெல்லாம் சேர்ந்து வரும்போது ஒன்றும் தான் நான் ரொம்ப ரொம்ப நல்ல ஆர்டிஸ்ட்டு, நோன் ஆர்டிஸ்ட் சொல்ல அன்னோனாவே நிறைய பேர் பெர்ஃபார்ம் ஆகும், டெபியூவாக வந்தவங்க நிறைய பேர் இருந்தாங்க. பட் ஆனால் அவங்க வேறு விஷயங்களை கமிட் ஆகிருந்தாங்க. இவங்களுக்குமே சில விஷயங்கள் ஒவ்வொருத்தருமே வேறு ப்ராஜெக்ட்ஸ் லைனில் போயிட்டு இருந்துச்சு. பட் ஆனால் அதான் சொன்னேன், இந்த படம் நான் ஷூட் முக்கால்வாசி நைட்டு தான், 70% நைட்டு தான். ஒரு கிட்டத்தட்ட ஃபிசிக்கலி டயர்ட் ஆகிடும். இதெல்லாம் ஒத்துக்கிட்டு வந்தது இவங்க எல்லாம் தான். அண்ட் படம் பார்த்ததுக்கப்புறம் இவங்களுக்கு இந்த ரோலை தவிர இவங்கள்ட்ட வேறு பண்ணிக்க முடியாத மாதிரி பண்ணுறாங்க. நிறைய மாதிரி இதில் ரெண்டு பேருக்குமே ஒரு லவ் இருக்கும், ஹீரோயின் வந்து லவ் இருக்கும். ஸோ அது இல்லாமல் ஒரு சுச்சுவேஷனால ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கக்கூடிய ஒரு சூழல் தான் வந்து இருக்கும். ஸோ இந்த மாதிரி ரியல் லைஃப்ல நீங்கள் ஏதாச்சும் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கோ இல்லை அந்த மாதிரி ஏதாவது நடந்திருக்கு, அதுலேருந்து எடுத்த இன்ஸ்பிரேஷனா இல்லை வந்து ஒரு கற்பனை நடந்திருக்கு? எனக்கு தெரிஞ்சு இப்போ இந்த என் பேர் சொல்ல முடியாது, என் ஃப்ரெண்ட் தான் அவனுக்கு கல்யாணம் நிச்சயதார்த்தம் காலையில் தான் அவனுக்கு கண்டிப்பாக பொண்ணே பார்த்தான். ஸோ இது நிறையா ஆடியன்ஸ் சொல்றதும் சரி, இந்த கதை சொல்லும் போது இந்த கதையோட மெயின் கான்செப்ட் இது எப்படிப்பா நடக்கும் அப்படின்னாங்க. ஆனால் சென்னை தாண்டி வேற ஒரு உலகம் இருக்கு. அங்கே வந்து கல்யாணம் ஆகட்டும், காதல் ஆகட்டும், ஃப்ரெண்ட்ஷிப் ஆகட்டும், அது வெறும் எமோஷன், அது எல்லாமே ஒரு சாதாரண விஷயம் கிடையாது. கல்யாணம்ன்றது கல்யாணம் விஷயம் கடவுள் முடிஞ்சதுன்ற ஒரு இருக்குல்ல, அதுதான் அதுக்கு பின்னாடி இந்த ரெண்டு பேர் இருக்குன்றாங்கல்ல. ஜெயகாந்தன் சார் ஒன்று சொல்லியிருப்பாரு, ரெண்டு பேரும் ஒன்றா வாழ்றதுக்கு எதெல்லாம் தேவையில்லை அதெல்லாம் பார்க்குறது இவங்க வேலைன்னு சொல்லிட்டு. அதுதான் படமும் அதை தான் சொல்ல வர ட்ரை பண்ணுறோம். அண்ட் ப்ரோ அதே மாதிரி வந்து இப்போ மைத்ரி தான் இந்த படத்தை வந்து ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. நார்மலாக இப்போ டெபியூட்டன்ட் நீங்கள் வந்து குறிப்பிட்ட ரோல் பண்ணியிருக்கீங்க, பட் ஃபுல் ஃப்ளெஜ்டாக வந்து ஒரு பெட்ரியில் வந்து இதான் வந்து பண்ணுறீங்க அப்படின்னும் போது ஃபர்ஸ்ட் படமே மைத்ரி மாதிரியான ஒரு மிகப்பெரிய ஒரு பேனர் உள்ளே வருது அப்படின்னும் போது ஆஸ் எ ஹீரோவாக உங்களுக்கு அது எப்படி இருந்துச்சு? முதல்ல அதுக்கு நான் வந்து தினேஷ்குமார் புருஷோத்தமன் சினிமாட்டோகிராஃபர், நாகராஜா சினிமாட்டோகிராஃபர், அவருக்கு நான் தேங்க்யூ சொல்லணும். ஸோ இந்த படம் வந்து நாங்கள் 6 இயர்ஸாக சொன்னோம் ட்ராவலில். ஸோ ஒரு 1 இயர் செகண்ட் இயர்லேயே ஸ்கிரிப்ட் ரெடி ஆகிடுச்சு. நிறையா பிச் பண்ணி நிறைய இடத்துல ட்ரை பண்ணோம், சில இடத்துல பண்ண முடிஞ்சது, அப்புறம் முன்ன பின்ன போயிட்டே இருந்துச்சு. ஸோ தினேஷனை வந்து அப்போது கொஞ்சம் பீக் ஆகிட்டார் ஆல்ரெடி.
ஸோ அப்போ வந்து சரி கேட்கலாம் தான். அப்போ ஏன்னா இந்த ஷார்ட் நாங்க ஃபிலிம் அவர்கிட்ட சினிமோகிராஃபி பண்றாமான்னு கேட்கணும்னு போல கேட்கணும்னு போடுறேன். ஸ்கிரிப்ட் கொடுத்தோம். ஸோ இந்த ஆக்சுவலாக பைலட் வேர்ஷனே படிச்சோம்னா பைலட்டாகவே ஷூட் பண்ணுறதா இருந்துச்சு அவர். அது ஒரு 5 to 6 years முன்னாடி. ஸோ அப்போது ஒருட்ட மறுபடியும் பேசும்போது அவருக்கு ரொம்ப பிடிச்சி போய் இல்லை ஏன்னா எனக்குமே வந்து என்னோட ஃபஸ்ட்டு படங்கள் இது ஸ்டார்டிங் ரொம்ப சின்ன வயசுலேருந்து அவர் கூட ஒர்க் பண்ணியிருக்கேன். ஸோ அவர் எனக்கு ஃபஸ்ட் சினிமாட்டோகிராஃபராக இருக்கணுங்கிறது ஆசை அவருக்கும் அது மாதிரி. ஸோ அப்போ அந்த பட்ஜெட் கிட்ஜெட்லாம் யோசிக்காமல் அவர் வந்து டக்குன்னு நான் இல்லை நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி அப்புறம் நிறைய இடத்துல போயிட்டு ரொம்ப ஸ்கிரிப்ட் பிடிச்சி போய் நிறைய பேர்ட்ட பேசினார். ஸோ அது வேர்ட் ஆஃப் மவுத்தில் அங்கே இங்கே போய் தினேஷனுக்கு ஒரு ஸ்கிரிப்ட் பிடிச்சிருக்குன்னு சொல்லி அங்கே ப்ரொடக்ஷனில் கேட்டு அப்புறம் அவர் கூடவே நின்று ஆக்சுவலாக நிறைய விஷயங்கள் செட் பண்ணி கொடுத்தாரு. பட் டியூ டு சில டேட் இஷ்யூஸ் அது இது அப்படிங்கிறதுனால அவர் பண்ண முடியாமல் போயிடுச்சு. பட் அப்படி அமைஞ்சது தான். அண்ட் அப்படி அமையும் போது ஆப்வியஸாக வந்து நம்ம ஹீரோ மார்க்கெட்டு இது இஷ்யூஸ் எல்லாமே யோசிப்பாங்களாம். ஸோ அப்படி வரும்போது இவனுமே வந்து ரொம்பவே ஸ்ட்ராங்காக ஸ்டாண்ட் பண்ணேன். அண்டு மற்ற அது ஒரு இன்சிடெண்ட் ஒன்று நடந்துச்சு இல்லையா அந்த இது ப்ரொடக்ஷனில். ஸோ அவங்க எப்படி சொல்கிறது அதெல்லாம் யோசிக்காமல் கொஞ்சம் ஒரு டெபியூ வச்சு பண்ணலாம் அப்படிங்கிறத முடிவு பண்ணது வந்து எனக்கு இப்போ அதுக்கு தேங்க்ஸ்ன்னு சொல்கிறத விட இப்போ மைத்ரி ரொம்ப ஸ்ட்ராங்காக இது பண்ணது காரணம் இதுக்கு 2 வருஷமா தமிழ் சினிமா நடந்துட்ட சேஞ்சஸ் தான். வெறும் கண்டென்ட் மட்டும் இருந்தால் போதும்னு ஹிட் ஆகுது இல்லை. இப்போ தாய் கிழவி ஹிட் ஆகுது, ராதிகாரம் தான் லீடு அது ஹிட் ஆகுது, அண்டு டூரிஸ்ட் ஃபேமிலி ஹிட் ஆகுது, அப்புறம் இது அன்பைடான ஹிட் ஆகுது. கண்டென்ட் இருந்தால் போதும் ஆடியன்ஸ் வருவாங்கன்ற நம்பிக்கை அந்த 2 வருஷம் வந்திருக்குல்ல. அந்த 2 வருஷத்தோட அவங்களுக்கு மைத்ரிக்கும் ஓகே அப்போ நம்மளும் ஒரு கண்டென்ட் படம் பண்ணான்னு ஒரு தாட் வர்றதுக்கு அவங்க எல்லாம் ட்ராக் கொடுத்ததுனால தான் அது நடந்துச்சு. இப்போ அது ஒரு டிசிஷன் அவங்க பண்ணது. அவங்க நினைச்சுன்னா பண்ணாமல் போயிருந்துருக்கோம். பட் ஸ்டில் ஏன்னா அவங்க லைன் அப்ல பார்த்தா நாங்கெல்லாம் இத்தனோண்டு தான் அவங்க பண்ற அஜித் சார் படம் பண்ணிட்டு இல்லை இதுக்கப்புறம் அஜித் சார் படம் பண்ணிட்டாங்க, பிரதீப் சார் படம் பண்ணிட்டாங்க, அடுத்து லோகேஷ் சார் படம் பண்றாங்க. அவங்கள இப்போ எங்க படம் ரிலீஸ் ஆன அன்னைக்கே ரவிதேஜா சார் படம் வருது. இதுக்கு முன்னாடி உள்ள ஹிஸ்டரியும் பார்த்தீங்கன்னா எல்லாமே பேரண்டியன் ஸ்டார்ஸ் மட்டும் தான். ஆமா நாங்க மட்டும் தான் பேரண்டியன் கண்டென்ட்டா இருக்கும். அடுத்த படத்துல நம்ம பேரண்டியா பண்றோம் என்ன இதே பேரண்டி ஆயிடும் இந்த டைட்டிலுக்கே ஆகும். அதே மாதிரி ப்ரோ அந்த கட்டில் வந்து உடஞ்சிரும், அதுக்கப்புறம் அதை சரி பண்ணி எல்லாம் வந்து திரும்ப கொண்டு வந்துடுவாங்க. ஆனால் அது எதுக்கு உபயோகப்பட்டது அப்படின்றதே வந்து அதில் காட்டில் வரல. செகண்ட் பார்ட் எதுவும் இருக்கா, அதுக்கு லீட் எதுவும் இருக்கா, அந்த கட்டில் அந்த கட்டில் சில கதைகள்ல டிராவல் ஆகும் வேற கதைகள்ல. ஆனா ஐடியா வேற கதைகள்ல அந்த கட்டில் வரும். அப்போ RCU ரெடி பண்ணிடலாம். இதைத்தான் கேட்டீங்களா சார் நீங்க? நான் கெஸ் பண்றேன் அது சீக்கிரமா. ஆனா வேற இப்போ சொல்லணும்னா இது தவிரவே ஒரு ஒரு ஏன்னா படம் இந்த கதை முடிச்ச 6 வருஷத்துல வந்து வேற எதுவும் பண்ண முடியாது. ஸோ ஸ்கிரிப்ட் மட்டும் எழுதியிருக்கும். ஸ்கிரிப்டா எழுதும் போது அந்த சியூ அதுக்குள்ளலாம் போல இப்போ அந்த 2 கேரக்டர்ஸ் இருக்காங்கல்ல அவங்களுக்கு தனியா ஒரு இது இருக்கு. இன்னொரு 2 கதையில இவங்க 2 பேர் வந்துட்டு போவாங்க. அது ஸ்பின் ஆஃப் மாதிரி தான். அது அந்த சியூ அந்த இந்த இது அது எதுவுமே வரல. அது ரொம்ப ரைட்டிங்கா இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். எனக்கு இன்னொரு கதையில வந்துட்டு ஒரு கேரக்டர் வந்துட்டு ஒரு ஒரு அந்த கதையும் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் பண்ற கதை தான். அந்த 2 கேரக்டர்ஸ்குள்ள சண்டை வரும்போது ரேண்டமா ஒரு இடத்துல இவரை மீட் பண்ணுவாங்க. இந்த கேரக்டர் வந்து இந்த படத்துல இதே காஸ்டியூம்ல வருவாரு. ஸோ அங்க வரும்போது ஆட்டோமேட்டிக்கா கனெக்ட் ஆகிடும். அவர் வரும்போது எட்டி சொல்லிட்டு அப்படின்னு வருவாரு. ரைட்டிங் எனக்கு இன்ட்ரெஸ்டிங்கா இருக்குல்ல. அது அந்த கதையில அதனால சேஞ்ச் நடக்காது. இவங்க வந்து மாத்துறாங்க கிளைமேக்ஸ் வந்து கேன்வாஸ் மாதிரி அப்படிலாம் எதுவும் கிடையாது. ஆனா இது இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு எனக்கு. அவங்க கூப்பிட்டாலும் வந்து பண்ணுவாங்க. அதனால கட்டில் எங்க வந்தாலும் இதுக்கப்புறம் வந்து உங்களுடைய இதுவாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்தடுத்துமே இந்த மாதிரியான ஜானர் தான் ப்ரோ இல்லை வேற ஜானர் பண்ற ஐடியா இல்லை? இந்த எனக்கு எதுவா இருந்தாலும் அதுல ஹியூமர் சாலிடா இருக்குன்றது நான் ரொம்ப பிலீவ் பண்றது. எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் அதை காமெடியா சொல்லும்போது நீங்கள் 2 பேரும் அதெல்லாம் யூடியூப்ல இருந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு சீரியஸான விஷயமா இருந்தாலும் அதை ஹியூமரா சொல்லும்போது 10 பேருக்கு போது 100 பேருக்கு போய் சேரும். ஸோ அது நான் கொஞ்சம் சாலிடாக இதுலையுமே நிறைய வந்து சொல்லப்பட வேண்டிய கருத்துக்கள், அந்த கேஸ்ட் பிரச்சனையாக இருக்கட்டும், இல்லை சொந்தக்காரங்க அவங்களுடைய பிரச்சனைகளாக இருக்கட்டும், ஹஸ்பண்ட் ஒய்ஃப் பிரச்சனையாக இருக்கட்டும், எல்லாமே நீங்கள் வந்து எதுவுமே கருத்தா இதை நீங்கள் கேட்டே ஆகணும் அப்படி வந்து இல்லாமல் கதையோட ட்ராவல் பண்ணுறோம் ரொம்ப லைட்டாக ஃபன்னாக வந்து சொல்லியிருந்தீங்க. அதனால தான் ரொம்ப வந்து எனக்கு இம்பேக்ட் பண்ணுச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த ஒரு விஷயம் அப்படின்றது